ஹாய் யுவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் நந்தினிகிட்ட ஒரு பெண்ணுக்கு இருக்கிற எல்லா நல்ல குணமும் உன்கிட்ட இருக்குது, பெரியவங்களை மதிக்கிற, உன் தந்தையையும் மதிக்கிற, யாரையும் ஏளனம் செய்யறது இல்லை, புத்திசாலித்தனமாகவும் தைரியசாலித்தனமாகவும் இருக்கிற நம்ம ரெண்டு பேருக்கும் பகைமை இல்லாமல் இருந்துன்னா நம்மளோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நந்தினிகிட்ட சொன்னோன்னே நந்தினி யோசிக்கிறாங்க. இதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் சந்திரன் ஆனால் இதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நான் சந்திரன், நீ நந்தினி, என்னோட பிறப்பை உன்னோட தந்தையை கொல்றதுதான் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி கோபமா பாக்குறாங்க. இந்த விஷயத்த உன்னால ஏத்துக்க முடியாது, உன்னோட தந்தையும் சகோதரர்களையும் சேர்ந்து பகைவரை எப்படி எதிர்கொண்டியோ அது எல்லாமே நல்ல அரசரோட குணம் தான். சந்திராவா இல்லாம இருந்தா, நீ நந்தினியா இல்லாம இருந்தா, நீயும் நந்தன் வம்சத்துல பிறக்காம இருந்தா உன்னையே விரும்பி இருப்பேன், அடிமையா இருந்திருப்பேன், சேவை செஞ்சிருப்பேன், உன்னையே மதிச்சும் இருந்திருப்பேன். ஆனா இந்த ஜென்மத்துல இது நடக்காத காரியம். விதியோட விளையாட்டை பாத்தியா, நீ யார விரும்பினியோ அவன் என்னோட சகோதரிய திருமணம் செஞ்சிருக்கான். எந்த பகைவனை நான் கொல்லணும்னு காத்துட்டு இருக்கணும் அவனோட பொண்ணை நான் திருமணம் செஞ்சிருக்கேன். நான் கொன்ன எல்லாருமே உன்னோட சகோதரர்கள். ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பகைமையை தான் தூண்டுது. இது மட்டும் இல்லாம நான் சந்திராங்கிறதும் உண்மை, நீ நந்தினிங்கிறதும் உண்மை, ஒருத்தர் வெறுக்கிறதும் உண்மைதான், பகைமையா இருக்கிறதும் உண்மைதான். நம்ம பகைமை அன்று மட்டும் இல்ல என்றென்றும் இருக்குது, இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சந்திரா சொல்றாரு. இது நந்தினி கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த காட்சியில நந்தினி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் நந்தினி கிட்ட சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. சந்திராவை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம். அவன் என்னோட பகைவன், அவனை நான் அதிகமா வெறுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவனோட கீழ்த்தரமானவன் வேற யாரும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு அவனை பத்தி நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படியே புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நந்தினி தூங்கிடுறாங்க. நந்தினி தூங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துக்கு வந்த சந்திரன் நந்தினியை பாக்குறாரு. நந்தினி தூங்கிட்டு இருக்கிறது தெரிஞ்ச உடனே நந்தினியை எழுப்புறதுக்கு இரும்பி பாக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு நந்தினி எந்திரிக்காதனால எந்திரி நந்தினின்னு சொல்லியும் நந்தினியை எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஜக்கில் இருக்கிற தண்ணியை எடுத்து தெளிச்சு நந்தினியை எழுப்பி விடுறாரு. தண்ணி தெளிச்சதுல நந்தினியை எந்திரிச்சு, உனக்கு மூளை மழுங்கிருச்சா, யாரோ தூங்கிட்டு இருக்கிற போது தண்ணி இப்படி தெளிப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட சந்திரன், மழுங்கியது என்னோட மூளை இல்ல, உன்னோட மூளை தான். நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் படிக்க போறேன், பரிசு எழுத போறேன்னு சொன்ன இல்ல, இப்படி தூங்கினேன்னா நீ பரிசை எழுத முடியாது. பரிசையிலால பரிசை எழுதுறது எவ்வளவு கடினமான விஷயம்னு உனக்கு தெரியாது. நானே கடினமா படிச்சுதான் பரிசை எழுதி வென்றேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. அறிவு வளர்த்துக்கிறதுக்கு உறக்கத்தை தியாகம் செய்யணும்னு யார் சொன்னது? படிச்சுட்டு இருக்கிற போதே தூக்கம் வந்துச்சு, அதனாலதான் நான் தூங்கிட்டேன், அதுக்காக இப்படியே தண்ணி தெளிப்பீங்களா அப்படின்னு நந்தி கேக்குறாங்க. இந்த விஷயத்த பத்தி உன்னோட குரு உனக்கு சொல்லி கொடுக்கலையா? பரிசை இருக்கிற நேரத்துல கண்ணுல உறக்கம் இருக்க கூடாது, இப்படி உறங்கிட்டு இருந்தா அறிவு வளராது அப்படின்னு சந்திரா சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும், போதும், உங்களோட குரு என்னோட குரு கிடையாது, என்னோட குருவுக்கு எதிராக நீங்க பேசுனீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. சந்திரனும், நான் ஒத்துக்கிறேன், உன்னோட குருனாலதான் நீ இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்க. நான் இதுக்கு மேல நீ முன்னேறணும்னா, நீ மேற்கொண்டு பரீட்சையில வெற்றி பெறணும்னா நீ இப்படி நடந்துகிட்டா சரிப்படாது. இந்த பரீட்சையில வெல்றது கடினம். உண்மையை சொல்லணும்னா நீ இந்த பரீட்சையில வெல்வேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால இந்த பரீட்சையில இருந்து உன்னோட பெயரை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பக்கத்துல இருக்கிற புக்கை எடுக்கிறாரு. சந்திரனோட செயலை பார்த்த நந்தினி, ஏன் எதுக்காக என்னோட பேரை நீக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.